நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மதுவும், நம்ம கௌதமும் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே 2 பேரும் வந்து ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு மாத்தி மாத்தி ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோன்னு பேச ஆரம்பிச்சோனே பின்னாடி அவங்க தம்பி ராகுல், அதுக்கடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு இனிமேல் வேலை கிடையாது, வாங்கடா போவோம். அவங்க வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹலோ, நான் வந்து கௌதம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள், தெரியுது, நான் வந்து மது பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மது வந்து கேட்குறாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணனா? இல்லையே, நீங்கள் தான் கால் பண்ணீங்க. சொல்லுங்கள், நீங்கள் தான் எதுக்கு கால் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க. நான் கால் பண்ணா? இல்லைங்க, நீங்கள் தாங்க எனக்கு கால் பண்ணீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. நீங்கள் வேணால் உங்கள் ஃபோனை வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மது சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லையேங்க, நான் கால் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அவங்களோட ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து கௌதம் ஃபோன்லேருந்து தான் போயிருக்கு. ஐயோ, நான் கால் பண்ணலையே. ஓ அப்படியா, ஒரு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க ஃபோன் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மது வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, இதெல்லாம் என் தம்பி ராகுலோட வேலையாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு கால் பண்ணலை. நான் எதுக்குங்க உங்களுக்கு கால் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், நான் கூட நினச்சேன் நீங்கள் தான் கால் பண்ணிட்டீங்களோன்னு நினச்சேன். எனக்கு அதான் நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்கன்னு ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மது சொல்கிறாங்க. ஆமாங்க, சரி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சும்மா தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நான் வந்து என்னோடய வாழ்க்கையை பார்க்குறேன். நம்ம 2 பேர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து நான் வந்து ஃபோனை வச்சிடுறேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் வந்து ஃபோனை வைக்கிறாங்க. சரிங்க, நானும் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து கௌதம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி தான் அந்த பொண்ணுங்கிட்ட வந்து பசங்க வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. நான் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேசவே முடியல. எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட ஒதுக்கி இவரால் பேச முடியல. வாழ்க்கை பூரா என்னத்தை பேச போகிறாருன்னு தெரியல. இவரை நம்பி நம்ம கல்யாணம் வேறு பண்ண போகிறோம். வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாமே எடுத்தாச்சு, இன்னும் அது விட்ட வழியில் போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்து மது வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.